ஹலோ வீவர்ஸ், ரிஷபராசி நேயர்களுக்கு பார்க்கும்போது இனி வரப்போகின்ற நாட்கள் குரு பயிற்சியின் மூலமாக என்ன மாதிரியான மாற்றத்தை சந்திக்க போறாங்க என்பது குறித்து தான் நம்ம பார்க்க போறோங்க. நவ கிரகங்களிலேயே மிகவும் சுப கிரகம் என்று சொல்லக்கூடிய குரு பகவானுடைய பயிற்சி தான் தற்போது நடக்க போகிறது. அதாவது சரியாக சொல்ல வேண்டும் என்றால் திருக்கணித பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் வரப்போகின்ற மே 14ஆம் தேதி இந்த குரு பயிற்சியானது நிகழ்ந்து முடிய போகிறது. இதன் விளைவாக தான் பார்த்தீங்கன்னா ரிஷபராசி நேயர்களுடைய வாழ்க்கையில எதிர்பார்க்காத சில தாக்கத்தையும் திருப்பத்தையும் ஏற்படுத்தி தரக்கூடும். பொதுவாகவே ஜோதிட ரீதியாக கிரகங்களுடைய மாற்றங்களானது ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதர்களுடைய வாழ்க்கையிலையுமே சில தாக்கத்தை ஏற்படுத்தி தரக்கூடுங்க. அதுலேயுமே நவ கிரகங்களிலேயே மிக மிக முக்கியமான கிரகமாகவும் சுப கிரகமாக இருக்கக்கூடிய இந்த குருவுடைய பெயர்ச்சியின் காலகட்டத்தில் எதிர்பார்க்காத சில முக்கியமான திருப்பங்களானது ஏற்படக்கூடும் அப்படின்னே சொல்லலாங்க. இந்த திருப்பங்களானது ரிஷபராசி நேயர்களுக்கு இனி வரப்போகின்ற நாட்களில் சாதகமான பலன்களை ஏற்படுத்தி தரக்கூடிய வகையில் இருக்க போகிறதா, இல்லை என்றால் ஏதாவது பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய வகையில் அமைய போகுதா என்பது குறித்து தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். அதுக்கு முன்னாடி ரிஷபராசி நேயர்கள் இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் பார்த்தீங்கன்னா ஓம் ஸ்ரீம் குருவே போற்றி அப்படிங்கிற இந்த திருமந்திரத்தை கமெண்ட்ஸில் 3 முறை டைப் பண்ணுங்க. குருவுடைய ஆசீர்வாதத்தால் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பிரச்சனைகள் அனைத்துமே தீர ஆரம்பிக்கும். உங்களுடைய கஷ்டங்கள் நீங்கி நல்ல ஒரு மாற்றமானது எதிர்பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ரிஷபராசி நேயர்களே, ரிஷபராசி அன்பர்களுக்கு திருக்கணித பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் மே 14ஆம் தேதி முதல் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல வந்து அமர்ந்து பலன்களை தரப்போகிறார் குரு பகவான். இதுவரைக்கும் ஜென்ம குருவாக இருந்து கொண்டு சகல வகையிலையுமே உங்களுக்கு பிரச்சனைகளையும் காரிய தடைகளையும் கொடுத்து வந்த குரு பகவான் இப்போது அவர் 2ஆம் இடத்துக்கு வருவதால நிம்மதியானது உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் அப்படின்னே சொல்லலாங்க. ரிஷபராசி நேயர்களுக்கு கடந்த சில நாட்களாகவே குருவின் மூலமாக நீங்க அனுபவித்த சங்கடங்கள் பிரச்சனைகள் எல்லாமே விலக போகுது அப்படின்னே சொல்லலாங்க. 2வது இடத்துக்கு வருவதால பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில நல்லதானது நடக்க போகிறது. வீட்டில் சுப நிகழ்ச்சிகளானது நடக்க கொடுங்க. தேக ஆரோக்கியமானது அதிகரிக்க போகிறது. பொலிவுடன் இருப்பீர்கள். அதாவது மனதளவில் சந்தோஷமாக இருப்பதால அதன் வெளிப்பாடாக முகமுமே பார்த்தீங்கன்னா பொலிவுடன் இருக்கும் அப்படின்னே சொல்லலாங்க. வங்கியில் அடமானமாக வைத்து இருந்த வீட்டு பத்திரங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா மீட்கக்கூடிய வகையில் சூழலானது சாதகமாக இருக்க போகிறது. தொழில் ரீதியாக நல்ல ஒரு முன்னேற்றமும் கை நிறைய லாபமும் கிடைக்க போகிறது. இதன் மூலமாக உங்களுடைய கடன் பிரச்சனைகள் எல்லாமே தீரப்போகிறது. அதே போல வங்கியில் வைத்து இருந்த அடமானமாக வைத்து இருந்த சில பொருட்களையுமே, அதாவது அது நகையாக இருந்தாலும் சரி பத்திரமாக இருந்தாலும் சரிங்க, எல்லாத்தையுமே மீட்டெடுக்கக்கூடிய வகையிலையும் சூழலானது அமைஞ்சிருக்குங்க. பேச்சில் முதிர்ச்சியானது தெரிய கொடுங்க. உடன் பிறந்தவர்களுடன் ஒருசல் போக்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்க போகுது அப்படின்னே சொல்லலாங்க. கடந்த சில நாட்களாகவே பார்த்தீங்கன்னா சில பல மாதங்களாகவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் உங்களுடைய உறவினர்களுக்கும் இடையே தேவையில்லாத மனஸ்தாபங்களும் பிரச்சனைகளும் ஏற்பட்டு கொண்டு இருந்தது இல்லையா, அது எல்லாமே இனி வரப்போகின்ற நாட்களில் சரியாக போகிறது. வீட்டில் உங்களுடைய ஆலோசனையை ஒரு பொருட்டாகவே மதிக்காத நிலையானது இருந்தது இல்லையா, இப்போது அது எல்லாமே பார்த்தீங்கன்னா மாறப்போகிறது. முயற்சிகளில் சான் ஏறினால் முளம் சறுக்கிய கதை தான் இல்லையா, இனி அந்த அவல நிலைகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா மாறப்போகுது அப்படின்னே சொல்லலாங்க. அதாவது ரிஷபராசி நேயர்களுக்கு கடந்த வருடம் பார்த்தீங்கன்னா அவங்க அனுபவிக்காத பிரச்சனையே இருந்திருக்காது அப்படின்னே சொல்லலாங்க. கொஞ்சமாக முன்னேற்றத்தை பார்த்தா உடனே பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து அந்த பணத்தை பார்த்தீங்கன்னா சேமித்து வைக்க முடியாத அளவுக்கு நிறைய வீண் விரைய செலவுகளானது ஒரு பக்கம் ஏற்பட்டு கொண்டே இருக்குங்க. அதை தான் சான் ஏறினால் முளம் சறுக்கிய கதை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்படிப்பட்ட நிலையில் இருந்து கொண்டு இருந்த ரிஷபராசி நேயர்களுக்கு இப்போது நிலையானது மாறப்போகிறது. வீட்டிலையும் வெளியிலையும் உங்களுடைய பேச்சுக்கு மதிப்பு மரியாதை எல்லாமே கிடைக்க போகிறது. பணப்புழக்கமுமே பார்த்தீங்கன்னா நன்றாக இருக்கக்கூடும் அப்படின்னே சொல்லலாங்க. குடும்பத்தில் மகிழ்ச்சியானது இருக்க கொடுங்க. உங்கள் குடும்பத்தில் எந்தவித பிரச்சனைகளும் பார்த்தீங்கன்னா ஏற்பட போவது கிடையாது. வியாபாரம் உத்தியோகத்தில் நல்ல முன்னேற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம். உறவினர்கள் தேடி வருவார்கள். சமுதாயத்தில் பார்த்தீங்கன்னா உங்களின் மீது அந்தஸ்தும் மதிப்பும் உயரப்போகிறது. புதிய பொறுப்புகளானது வந்து சேரக்கூடிய வகையிலையும் நிலைமையானது அமைஞ்சிருக்குங்க. ரிஷபராசி நேயர்களுக்கு குருவுடைய அமைப்புன்னு இல்லைங்க, சனி பெயர்ச்சியுமே கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அற்புதமாக அமைஞ்சு இருக்கு அப்படின்னே சொல்லலாங்க. மொத்தத்திலேயே இந்த 2025 எல்லா கிரகங்களுடைய மாற்றமுமே ஓரளவுக்கு அதீதமாக சாதகமான பலன்களை ஏற்படுத்தி தரக்கூடிய ராசிகளில் முதலிடத்தில் இருப்பதே ரிஷபராசி
அப்படின்னு சொல்லலாங்க. அதாவது ரிஷபராசிக்கு பார்த்தீங்கன்னா இந்த வருடம் முழுவதுமே சிறப்பாக இருக்குது. இந்த குரு பயிற்சியுமே உங்களுக்கு சாதகமான நிலையாக அமைஞ்சிருக்குங்க. கடந்த காலத்தில் இந்த குரு பயிற்சியின் மூலமாக என்னென்ன சங்கடங்கள் பிரச்சனைகள் அனுபவிச்சிங்களோ அந்த பிரச்சனைகள் எல்லாமே இப்போது முடிவுக்கு வரப்போகுது அப்படின்னு எளிமையாக சொல்லலாம். மேலும் ரிஷபராசி நேயர்களுக்கு பார்க்கும்போது குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்தை பார்ப்பதால எதிர்த்தவர்கள் விலகி செல்வார்கள். ஆளுமை திறனானது உங்களுக்கு அதிகரித்து காணப்படுங்க. கடன் பிரச்சனைகள் எல்லாமே கட்டுக்குள்ள வரப்போகிறது. மருத்துவ செலவுகளுமே குறையுங்க. குரு பகவான் 8ஆவது வீட்டை பார்ப்பதால எதிர்பார்த்த பணமானது கைக்கு சாதகமாக வந்து சேரும். திட்டமிட்டபடி அயல் நாட்டு பயணங்கள் எல்லாமே உங்களுக்கு கைகூடி வரப்போகிறது. விசா எல்லாமே உங்களுக்கு கிடைக்குங்க. குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 10ஆவது வீட்டை பார்ப்பதால பிரபலங்களுடைய நட்புகளுமே உங்களுக்கு கிடைக்க போகிறது. கௌரவ பதவிகளானது தேடி வரப்போகிறது. அரசியல்வாதிகளுக்கு பார்த்தீங்கன்னா பதவிகளானது தேடி வரப்போகிறது. ரொம்ப நாட்களாகவே ஒரு சில உயர்ந்த பதவிகள் வேணும் அப்படின்னு மனதளவில் ஆசைப்பட்டுட்டு இருந்தீங்க இல்லையா, அப்படிப்பட்ட பதவிகள் எல்லாமே ரிஷபராசி நேயர்களுக்கு தற்போது தன்னால் கிடைக்க போகிறது. இதன் மூலமாக மகிழ்ச்சியில இருப்பீங்க. அதே போல ரிஷபராசி நேயர்கள் தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு அபரிவிதமான வளர்ச்சியை காணக்கூடிய வகையிலேயே சூழலானது அமைஞ்சிருக்குங்க. குரு பகவான் உங்களுடைய சப்தமாதிபதியும் விரையாதிபதியுமான செவ்வாயின் நட்சத்திரத்தில் 14/5/2025 முதல் 13/6/2025 வரைக்கும் செல்வதால கணவன் மனைவிக்குள்ள நெருக்கமானது அதிகரிக்க போகிறது. சொத்து வாங்கணும்னு நினைக்கக்கூடியவங்க சொத்து வாங்கலாம். வெளிநாட்டு நிறுவனத்தில் வேலை வாய்ப்பானது கிடைக்க போகிறது. குரு பகவான் ராகுவின் நட்சத்திரத்தில் 13/6/2025 முதல் 13/8/2025 வரைக்கும் செல்வதால வேற்றுமொழிக்காரர்கள் உதவிகரமாக இருப்பார்கள். புது வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகமும் இருக்குங்க. உத்தியோகத்தில் பணி சுமையானது இருக்கும். சிலருக்கு இடமாற்றமுமே இருக்கும் அப்படின்னே சொல்லலாங்க. குரு பகவான் அஷ்டம லாபாதிபதியாக அவரது நட்சத்திரத்திலேயே 13/8/2025 முதல் 1/6/2026 வரைக்கும் செல்வதால வெளிநாட்டு பயணங்கள் உண்டாகும். ஜாமீன் கையெழுத்திட்டு ஏமாற வேண்டாங்க. மூத்த சகோதரர்கள் உதவிகரமாக இருப்பார்கள். குரு பகவான் கடகத்தில் 18/10/2025 முதல் 5/12/2025 வரைக்கும் பயணிப்பதால யாரிடமும் பார்த்தீங்கன்னா பணம் கொடுத்து ஏமாற வேண்டாங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா வட்டிக்கு ஆசைப்பட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு சிலர்கிட்ட காசை கொடுத்துடாதீங்க. பிறகு உங்களுடைய அசல் தொகையை கைக்கு வருவது ரொம்பவே பார்த்தீங்கன்னா சிரமமாகிவிடும். ஸோ யார்கிட்ட பணம் கொடுப்பதாக இருந்தாலும் உரிய ஆவணங்களின்படி முறை கொள்ளுங்கள். அதே போல் இவங்க கிட்ட கொடுத்தா திரும்ப வருமா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் கொடுப்பது இன்னுமே நல்லது. அதே போல் கொடுத்த பணத்தை வாங்கக்கூடிய சாமர்த்தியமானது நமக்கு இருக்கா அப்படிங்கிறதையும் பார்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம யாருக்கிட்டையும் எந்த வித வம்புக்கும் போக மாட்டோம், நானே அமைதியாக இருப்பேன் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கு வட்டி பிஸ்னஸ் பார்த்திங்கன்னா அவ்வளவா செட் ஆகாது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இந்த விஷயங்கள்லையும் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோங்க. மற்றபடிக்கு பிரச்சனைகள் கிடையாது. மேலும் இளைய சகோதரர் மற்றும் சகோதரிகளுடைய திருமணம் கைகூடி வரப்போகிறது. குரு பகவான் 11/11/2025 முதல் 11/3/2026 வரைக்குமே வக்கரத்தில் இருப்பதால எதிரிகள் அடங்கி போவார்கள். பயணங்கள் அதிகரிக்கும். புது வாகனம் வாங்குவீர்கள். சொத்து விவகாரம் சுமூகமாக முடியக்கூடிய வகையில் இருக்க போகிறது. வியாபார ஸ்தலத்தை உங்களுடைய ரசனைக்கு ஏற்ப நீங்கள் மாற்றி அமைப்பீர்கள். வாடிக்கையாளர்கள் விரும்பி வருவார்கள். கெமிக்கல், கமிஷனு, ஹோட்டல், ஃபைனான்ஸ் வகைகளால் லாபத்தை அடையக்கூடிய வகையில் ரிஷபராசி நேயர்களுக்கு அமைஞ்சிருக்குங்க. கூட்டு தொழிலில் விலகி சென்ற பங்குதாரர்கள் தேடி வருவார்கள். குறை கூறி கொண்டு இருந்த மேலதிகாரி இனி இணக்கமாவார்கள். அவரது ஆதரவானது உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கப் போகிறது. அதே போல பதவி உயர்வு சம்பந்தப்பட்ட வழக்குகளில் உங்களின் பக்கம் வெற்றி வாய்ப்பானது கிடைக்கப் போகிறது. சில வாய்ப்புகளானது தேடி வரப்போகிறது. கணினி துறையினர் இழந்த சலுகைகளை மீண்டும் பெற்றுக்கொள்வார்கள். கலைத்துறையினருக்கு புதிய வாய்ப்புகளானது தேடி வரப்போகிறது. இந்த குரு பயிற்சியானது திறம்பட செயல்பட்டு இலக்கை எட்டிப்பிடிக்க வைக்கக்கூடிய வகையில் ரிஷபராசி நேயர்களுக்கு ரொம்பவே சாதகமான முறையில் அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாங்க. அதாவது எளிமையாக புரியும்படி சொல்லணும்னா ரிஷபராசி நேயர்களுக்கு கடந்த குரு பயிற்சியின் மூலமாக என்ன மாதிரியான சங்கடங்கள் எல்லாத்தையுமே நீங்கள் சந்தித்து வந்தீங்களோ அப்படிப்பட்ட அனைத்து விதமான சங்கடங்களும் பிரச்சனைகளும் தீரக்கூடிய வகையில் இனி நிலைமையானது ரொம்பவே அற்புதமான முறையில் அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாங்க.
நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து முயற்சிகளுக்கு ஏற்பவும் உங்களுக்கு சாதகமான பலன்களானது கிடைக்கப் போகிறது. உங்களுடைய முயற்சிக்கு வெற்றி வாய்ப்புகளும் கிடைக்கக்கூடிய வகையில் சூழலானது அமைஞ்சிருக்குங்க. மேலும் ரிஷபராசி நேயர்கள் சென்னையில் இருக்கக்கூடியவங்க பூந்தமல்லி தக்கோலம் அருகில் லம்பயங்கோட்டூரில் அருள் பாலிக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தியை வியாழக்கிழமைகளில் சென்று வழிபாடு செய்துட்டு வாங்க. வாய் பேச முடியாதவர்களுக்கு ஏதேனும் ஒரு வகையில் உதவுங்க. இதன் மூலமாக வாழ்க்கையில் உங்களுக்கு சுபிட்சமானது உண்டாக்குங்க. எனவே சென்னையில் இருக்கக்கூடியவங்க மறக்காம இந்த கோவிலுக்கு போயிட்டு வாங்க, நல்லது இன்னும் அதிகமாக நடக்கும். மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.